ஹோமோஃபோன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையாக அழகாக தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே நீங்கள் இதை படித்து தெரிஞ்சுக்கலாம். வாழ்நாள் முழுவதும் பயன்படக்கூடிய ஒரு டெஃபினேஷன் நான் உங்களுக்கு எழுதி சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், எப்பொழுதுமே பயன்படுத்திக்கலாம். ஹோமோஃபோன் ஒரே மாதிரியாக ஒலிக்கும் அப்படிங்கிற பொருள். ஹோமோஃபோன் இஸ் எ வேர்ட் தட் has same sound. Homophone is a word that has same sound. ஹோமோஃபோன்ங்கிற வேர்டு என்னதுன்னா, வேர்டு என்னது? வார்த்தை என்னது அப்படின்னா அதுக்கு ஒரே மாதிரியான ஒலி இருக்கும். வித் அதோட சேர்ந்து, அதோட உடன் அப்படின்னா டிஃபரெண்ட் ஸ்பெல்லிங், வேறு வேறு எழுத்துக்கள் இருக்கும். அண்ட் டிஃபரெண்ட் மீனிங், பொருளும் வேறு வேறு தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு உதாரணமாக ஐ, நான், ஐ அப்படின்னா கண், ஒன் அப்படின்னா என்னது? ஒன்று, ஒன் அப்படின்னா என்னது? ஓன். ஒன் ஒன் தான் இன்னைக்கு நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இது ஒன், ஓஎன்இ ஒன்னா ஒன்று, டபிள்யூஓஎன் ஒன் அப்படின்னா என்னது? வெற்றி அடைதல் அர்த்தம். சி பார்த்தல், இதுவும் சீன் தான் நீங்கள் சொல்வீங்க. எஸ்இஇ அப்படின்னா பார்த்தல், எஸ்இஏ அப்படின்னா கடல், ஏடிஇஏ ஏட்னா அது சாப்பிட்டான், எயிட் அப்படின்னா என்னது? எட்டு அப்படின்னா. வி டபிள்யூஇஇகே வீக் அப்படின்னா என்னது? வாரத்தை குறிக்கக்கூடியது. டபிள்யூஇஏகே வீக்னா உடல் நலம் இல்லாமல் இருக்கிறது, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, மெலிந்து இருக்கிறது, அதை நம்ம சொல்லுவோம். எஸ்ஓஎன் சன், சன் சன் அப்படின்னா எஸ்ஓஎன் சன்னா மகன், எஸ்யூஎன் சன்னா சூரியன். பாருங்க ஒளி ஒரே மாதிரி இருக்கும். பாருங்க ஐ ஐ, ஒன் ஒன், சி சி, ஏ எயிட், வீக் வீக், சன் சன். புரியுதா? அப்போ ஹோமோஃபோன் இஸ் எ வேர்ட், ஹோமோஃபோன்ங்கிற வார்த்தை that has, அது என்ன அப்படின்னா சேம் சவுண்ட், ஒரே மாதிரியான ஒலியை தரக்கூடியது, with different spelling and different meaning. என்னது? அது கூட சேர்ந்து வேறு வேறு எழுத்துக்களை கொண்டிருக்கும், வேறு வேறு பொருளை தரக்கூடியதாக இருக்கிறது.